அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி உங்களை விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. அந்த வகையில் தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வருவதால அதிகமான விரயங்கள் ஏற்படும் நேரமாக அமைஞ்சிருக்குது. சேமிப்புகள் கரையும், வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் வேறு மடங்காகுங்க. பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, இப்போதைய பணியில் இருந்து விலகி வேறொரு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க. கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடம். தடைகளையும் தடுமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மத்தியில் பிற்பகுதியில் மகிழ்ச்சி தர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு இடமாற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.